கிளாஸ்ல நான் பசங்களை கூட கை நீட்டினதில்லை. ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களை போட்டு அடிக்கிறாப்ல அவங்க அண்ணன். இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏங்க பொங்க வச்சுட்டு போயிடலாம். அதான் உங்க அண்ணன் பொங்க வச்சுட்டாப்லையே. நீ மாமா நான் என் புருஷனுக்கு பயந்தேன், நீ பார்த்த. இப்ப கூட நான் என் அண்ணன்ட்ட பேசினாலும் என் வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டாரு. கட்டினவளை எவ்வளவு சுதந்திரமா வச்சுக்கணும்னு என் புருஷனை பார்த்துதான் கத்துக்கணும். அப்புறம் என்ன போய் நொண்ணுங்கிட்ட பேச வேண்டியதானே? பேசலாம், ஆனா நீங்க என்னைக்கு என் அண்ணன்கிட்ட பேசுறீங்களோ அன்னைக்குதான் நானும் என் அண்ணன்கிட்ட பேசுவேன்னு என் புருஷன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன். அதனால இப்ப நான் என் அண்ணனோட பேசுறது முக்கியம் இல்ல, என் வீட்டுக்காரர் தான் என் அண்ணனோட பேசணும். என்னதான் இருந்தாலும் வாத்தியார் சொல்ற மாதிரி ஒருத்தனை கை நீட்டுறது தப்புதானே மாதங்கி? சரிப்பா, எங்க அண்ணன் எல்லையில நிக்கிற ஐயனார் மாதிரி. ஐயனார் கையில இருக்கிற அருவா யாரையும் வெட்டாது, ஆனா வெட்டுங்கிற பயம் இருக்கும். இப்போ என் வீட்டுக்காரர் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கோர்ட்ல போய் பாத்துக்கணும்னு நினைச்சா கோயிலுக்கு இம்புட்டு சொன்னா எதுக்கு வரணும்? என் புருஷன் சட்டத்தை நம்புறாரு, எங்க அண்ணன் சத்தியத்தை நம்புது. ரெண்டும் ஒண்ணுதானே நான் நம்புறேன். புரியுதா வாசம்பா? ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க மாட்டியா நீ? வாங்க போலாம். உடனே கட்டுறேன்னு சொன்னீங்க, பணம்னதுமே சொந்தக்காரங்கெல்லாம் பம்மி இருப்பாங்களே. இங்கே வருமா, முதல்ல ஏதாச்சும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி தர்மாஸ்பத்திரிக்கு கிளம்புங்க. 1,00,000 ரூபாய் கட்டுற மூஞ்சி பாரு. அப்புக்குட்டி, இவ்ளோ விலை உசந்த புள்ளையா நீங்க? உங்க மூஞ்சிய பார்க்க 1,00,000 ரூபாய் செலவு பண்ணுமா? அடேயப்பா. அம்மா வா, அப்பா கிளாஸ்ல இருக்காருமா, உள்ள வச்சுக்கோ. ஐயே பக்காடி, நம்ம காமாட்சி அக்கா பேர புள்ள. ஏ அப்படியா? ஏ டங்கடி பத்தாது, ஏ செல்ல பத்தாது. தாத்தா அண்ணன் கொடுத்துச்சு. எங்க காட்டு? வணக்கம்மா, பேங்க்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதாம்மா. பரவாயில்ல. சந்தைக்கு போய் தாத்தா தேங்காய் வத்த காசு. நாங்க மட்டும் என்ன கஞ்சாவத்தா கொடுத்தோம்? போ. ஆமா, நீ ஆஸ்பத்திரிக்கு கட்ட பணம் கேட்டியா இல்ல ஆஸ்பத்திரியே கட்ட பணம் கேட்டியா? முதல்ல பணத்துல மற, அப்புறம் அதை பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்த ஆபரேஷன் பண்ணி மிச்ச காசுக்கு லாரியில மருந்து மாத்த ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருப்பேன். சரி, என் கையில இருக்கிற இந்த பில் எடுத்துக்கோ. பாபுலால் செட்டு நகை அடகு கடை.